शंकर गुरुवरं भजते सदा शंकर गुरुवरं भजते माया कार्यं त्यजते माया कार्यं त्यजते शंकर गुरुवरं भजते कामकोटि शंकर गुरुवरं भजते सदा कामकोटि शंकर गुरुवरं भजते शंकर गुरुवरं भजते। जय सद्गुरु स्वामिनः जय। समस्त सदाचार्य वृंद की जय। नीलोत्पलदल श्यामां भुजंगाभरणन्वितं शुद्धस्फटिकशङ्काशं चन्द्रकोटि निभाननं शङ्खचक्रधरां देवीं वैष्णवीम् अपराजितं शङ्खचक्रधरां देवीं वैष्णवीमपराजितां बालेन्दुशेखरां देवीं बालेन्दुशेखरां देवीं वरदाभयदायिनी वरदाभयदायिनी आयाहि देवी जगतां परिपात्री सौख्यदा दुर्गे महेश्वरी मृगेश्वर पृष्ठमण्डना वन्दे सुरभ्यचरणम्बुजमम्बिके सदा त्वं शङ्करी भगवती हर सर्वट संकटं सदा त्वं शङ्करी भगवती हर सर्व संकटं हरे सर्व संकटं। सहस्रचन्द्र निन्दकातिकान्तचन्द्रिकाचये दिशो विपूरय विदूरय दुराग्रहं कृतामलावलाकलेवरं वरं भजामहे महेयमानदाश्रयान् वहो महो महोदयं महेयमानदाश्रयान् वहो महो महोदयम्। विविक्ततर गोमती जठरमध्य सिद्धाश्रमायां पुरोगत सरोवरे स्फुरदगाधपादच्छटां विविक्ततर गोमती जठर मध्य सिद्धाश्रमं पुरोगत सरोवर स्फुरदगाध पादच्छटां स्फुरदगाधपाथ छठां विशालतल तुङ्गभूललितनिम्बमूलालयां विशालतल तुङ्गभूललितनिम्बमूलालयां भजामि भयखण्डिकां सपतिचण्डिकाम् अम्बिकायां यच्छक्तिलेश
सगदर्पण पात्रभाव मात्रादपि दुहिन शौरि महेश्वरानं प्राप्तो यदि श्रुतिशतैः परमात्मभावस्थामम्बदेवि भवति किमिति स्तुवन्तु मा भ्रांक्षि विभ्रमं भ्रूरधर विधुरता केयमास्यास्य रागं पाणे प्राण्येव नायं कलयसि कलह श्रद्धया किं त्रिशूलम् इत्युद्यत्कोपकेतून् प्रकृतिम् अवयवान् प्रापयन्त्येव देव्यान्यस्तो वो मूर्ध्नि मुष्याने मरुदसूर्दसून् संहरन्ने अङ्घ्रिरंहया चामुण्डा प्रेतगा विकृता चाहि भूषणा चामुण्डा प्रेतगा विकृता चाहि भूषणा दंष्ट्राली क्षीणदेहा च गर्ताक्षी कामरूपिणी दिग्बाहुः क्षामकुक्षिमुशलं चक्र चामरे अंकुशं बिभ्रती खड्गं दृग्जने चाथ वामके या देवी खड्गहस्त सकल जनपदं व्यापिनी विश्वदुर्गा श्यामांगी शुक्लपाश द्विजगणगणिता ब्रह्मदेहर्दवास ज्ञानानं साधयन्ति यति गिरिमण ज्ञान दिव्य प्रबोधा सा देवी दिव्यमूर्तिः प्रदहतु दुरितं चण्डमुण्ड प्रचण्ड புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே துர்கா சந்திரகலா ஸ்துதி அப்பைய தீட்சர் செய்த மகத்தான இந்த கிருதியின் பெருமை, அதன் அளப்பரிய மகிமை இதை ஓரளவு சொல்ல வேண்டும் என்ற பேராசையிலே துர்கா சந்திரகலா ஸ்துதியை அனைவரும் படிக்க வேண்டும் என்று ஆகி தந்த காமகோட்டி பீட்டம் பெரிவாளின் ஆணைக்குட்பட்டு பாகம் 2 யதாமதி யதாசக்தி இதை அனுபவிப்போம். துர்கா சப்தசதி பாட்டமே துர்கா தேவியை சாந்தப்படுத்துவதற்காக தேவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதிலே மொத்தம் 13 அத்தியாயங்கள். துர்கா சப்தசதி பாட் என்பது இந்து மத வேதத்திலே தேவி உபாசனையில் ஓர் உயர்ந்ததான வரப்பிரசாதியான பட்டணத்திற்கு ஆதாரமாகும். துர்காதேவி எவ்வாறு மகிஷாசுரனை தான் வென்றாள் என்பதை விஸ்தாரமாக கூறுகின்றது. மார்க்கண்டேய புராணத்தில் ஒரு அங்கமாக இது காணப்படுகின்றது. வியாசாச்சாரியருடைய 14 புராணங்களிலே இது பிரசித்தியானது. அம்பிகையின் உயர்ந்ததான அவதாரம், அவள் செய்த சம்ஹார லீலைகள், இதை விஸ்தாரமாக கூறி இதை படிப்பவர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், அவர்களுக்கு குப்தமாக அல்லது விகிதமாகவோ இருக்கின்ற சத்ருக்களின் பயம் நீங்கவும், அவர்களை துவம்சம் செய்யவும் சண்டிகை துர்கா சப்ததி பாட்டமும் சண்டி ஹோமமும் ஆச்சரியமான உயர்ந்த நற்பலன்களை வாரி வழங்கும் கல்பத்தரு என்றால் மிகையல்ல. துர்காதேவி
பல்வேறு அம்சங்களை கொண்டவள். தன்னுடைய சரீரத்திலிருந்தே பல்வேறு தேவதைகளை உண்டாக்கினாள். அவற்றை கொண்டு அவர்கள் பிராமியம், ஐஸ்வர்ய, கௌமாரி, வைஷ்ணவி, வாராயி, நரசிம்மி, இந்திராணி, சாமுண்டா என்கின்ற பேதங்களிலே வித்யாசமஸ்தா, தவதேவி பேதா, ஸ்திரேஸ்தமஸ்தா, சகலா ஜகத்சு தயைக்கயா பூரித அம்பை எய்தது காதையஸ்தி ஸ்தவ்யபரா புரோக்திகி என்று துர்காதேவியின் உண்மையான வடிவின் சாரத்தினை துர்க்கையே சகல மாத்ரு ரூபமாக இருக்கின்றாள். எல்லையற்றதான தாயாக அவள் விளங்குகின்றாள். தொன்று தொற்று இந்த சப்தயுத்தி பாராயணமானது ரிக்வேத புரோக்தமான ஆதாரங்களினால், மார்க்கண்டேய புராணங்களின் மகிமையினாலும் மற்றும் வராக புராணத்திலே காணப்படுகின்ற கவச்சார்கல கேலகத்தின் பெருமையினாலும் இது ஆச்சரியமாக சக்திபாதத்தின் உயர்ந்த வெளிப்பாடாக அம்பிகையை பிரீத்தி செய்யும் உயர்ந்த நன்னோக்கத்தோடு இதை படிப்பதினாலே பூர்ணமான பக்தியும் பூர்ணமான பேழ்மையும் அர்ப்பணிப்பு பாவமும் சரியான உச்சாரணமும் நம் நோக்கு அம்பிகையின் பிரசாதத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதை செய்ய இதன் அங்கங்களான தேவி சுக்தம், துர்கா கவசம், அர்கணா ஸ்தோத்திரம், ராத்திரி சுக்தம், அம்பா சுக்தம், முடிவிலே க்ஷமா பிரார்த்தனைகளை அனைத்தும் உயர்ந்ததான நற்பலங்களை வாரி வழங்கும் காமதேனுவாகும். தேவி சுக்தத்திலே மகர்ஷி அம்பரின் மகளாக 8 ஸ்லோகங்களை ரிக்வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. பிரம்மசக்தியை அடையாளப்படுத்தி 11 ருத்ரர்களாகவும் 8 வசுக்களாகவும் 12 ஆதித்யராகவும் அவளால் பராமரிக்கப்படும் அனைத்து தேவதா காரியங்களும் முழு பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகவும் அடித்தளமாகவும் விளங்குவதை விளக்குகின்றது. தேவி கவசம் படிப்பவருக்கு சகல விதமான க்ஷேமங்களையும் நல்கும், சகல சுத்ருபயத்தையும் நீக்கும், உடலிலே இருக்கின்ற வியாதி பாதைகளை நீக்கும். அர்கணா ஸ்தோத்திரம் ரிஷி மார்க்கண்டேய தேவியின் நற்பண்புகளை 27 ஸ்லோகங்களாக இதை படிப்பவர்களுக்கு க்ஷேமங்களையும் கோரிக்கைகளையும் தடையின்றி வழங்கும் ஒரு வரப்பிரசாதியாக கருதி கூறுகின்றார். ராத்திரி சுக்தமோ 8 ஸ்லோகங்கள் ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டு பிரபஞ்சத்தில் நீக்குமரன் எந்திருக்கும் சக்திமயம் ஜகத்து என்றும், ராத்திரி என்றால் சகல பிரார்த்தனைகளுக்கும் பதில் அளிப்பவர் என்ற ரீதியிலே ராத்திரி சுக்தம் காமப்பிரதமாக விளங்குகின்றது. பிரதம மத்தியம உத்தர சரித்திரங்களின் வாயிலாகவும் கடைசியிலே பாராயணம் செய்வர் க்ஷமாபணம் கேட்டு நமஸ்கரித்து பிரார்த்திக்க சகல விதமான அன்னங்களினாலும் பக்ஷணாதிகளினாலும் அவளை தோஷித்து உயர்ந்த கன்னிகைகளை வரித்து குமாரி பூஜை, கன்யா பூஜை மற்றும் தம்பதி பூஜைகளினாலே இந்த சண்டி பாராயண பூர்த்தி, சண்டி ஹோமம் அனைத்தும் விசேஷமாக செய்பவர் அனைவருக்கும், இதற்காக பாடுபடுபவர்கள் அனைவருக்கும் அந்த உபாசனா திலகங்கள் யாண்டும் சகல விதமான க்ஷேமத்தையும் பெற வேண்டும் என்று வியாசாச்சாரியாருடைய தீர்வு. இப்பேற்பட்ட சண்டி பாராயணத்தை இந்த 700 ஸ்லோகங்களை படிப்பதற்கு அதிகாரி பேதம் இருப்பதினாலே அப்பைய தீட்சிதர் மகத்தான கருணையின் பிரவாகத்தினாலே நமக்கு இதை சுருக்கி துர்கா சந்திரகலா ஸ்துதி என்று அழகாக பெயரிட்டு இதை நமக்கு வழங்கியுள்ளார். அப்பைய தீட்சித கிருத்த துர்கா சந்திரகலா ஸ்துதி மந்திரசாஸ்திரத்தின் சாரம். இதை படிப்பவர்களின் துக்க நிவர்த்தி ஏற்படும், அவர்களுடைய சத்துருக்கள் இருக்குமிடம் தெரியாமல் ஓடுவர், மரண பயம் நீங்கும், சகல விதமான எப்பேற்பட்ட இடுக்கண் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், அல்லது ஆதி பௌதிக ஆத்தியாத்மிக ஆதி தெய்வத உபாதைகள் வந்தாலும், எதிர்பாரா இடங்களிலே எதிர்பாராத பெரும் விபத்துக்கள் ஏற்பட்டாலும், இந்த 19 ஸ்லோகங்களில் எவர் ஸ்ரத்தையாக இருவேளையும் படிப்பவர்களோ அவர்கள் தேவி மகத்துவத்தை பூர்ணமாக படித்த பலனை பெறுவர் என்பது வராக புராண, ஹரிவம்ச, பாகவத புராணங்களிலே தேவி மகாத்மியம் எவ்வாறு கூறப்பட்டுள்ளதோ அதன் முழு பலனையும் அப்பைய தீட்சிதருடைய வாகமிருதமான இந்த துர்கா சந்திரகலா ஸ்துதி அனைத்தையும் வழுகின்றது. எவ்வாறு அமாவாசைக்கு அடுத்த படியாக சுக்லபக்ஷத்திலே சந்திரன் வளர்ந்து கொண்டு வருகின்றானோ அவ்வாறு இதை படிப்போம் பக்தர்கள் தம் இடுக்கண்யாவும் களையப்படும், துயராவும் நீங்கப்படும், தீராத நோய்களும் தீங்கும், தீராத துக்கங்களும் சமணப்படும், சகல வியாதிகளும் நீங்கும், சகல விதமான அரிஷ்டங்களும் நீங்கும், சகல விதமான வழக்கு வியாஜ்யங்கள் இதனால் ஏற்படுகின்ற தொல்லைகள் ஏற்படும், அரசாங்கமும் அனுகூலமாக இருக்கும், ஆதி பௌதிக ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக
உபாதைகளும் நீங்கும் என்பது அப்பைய தீட்சருடைய வாக் அமிர்தத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு. இதை பகவத்பாதாள் வம்ச காமகோட்டி பீட்டாதீஸ்வரரான விஜேந்திர சரஸ்வதியின் ஆக்ஞைக்கு உட்பட்டு இதனை நாம் இங்கு கூறியுள்ளோ. இதன் பெருமை அளப்பரியது, அப்பிரமேயமானது, அபௌருஷேயமானது. அப்பேற்பட்ட துர்கா சந்திரகலாஸ்துதியை படிப்பவர் யாவரும் குருச்சரணால விந்தங்களிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுகி காஞ்சி மகா பெரியவாள் காலத்திலிருந்து இதை படிப்பது என்பது ஜகத் பிரசித்தமான விஷயமாக ஆனபடியாலே இதை படிப்பவர்கள் கேட்பவர்கள் யாவரும் அனைத்து விதமான சுகமயமான இன்பங்களையும் பெற்று பெருவாழ்வு 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வர் என்பதிலே ஐயமில்லை. ஜெய் சத்குரு சுவாமினஹ ஜெய். சங்கிராமேஷு ச சர்வேஷு, போர்களிலும் அக்னி பிரஜ்வலிதேஷு ச, அக்னி முதலான அஸ்திரங்களினால் தகிக்கப்பட்ட நிலையிலும் நதி தீரேஷு, நதி தீரங்களிலே நடக்கக்கூடியதும் கோரேஷு பயானகமான காந்தாரேஷு பெரும் மறு பிரதேசம் முதலான பாலைவனங்களிலும் பயேஷு ச ஆபத்துகளிலிருந்தும் பிரவாசே வெளியூரிலே சென்று மாற்றிக்கொண்டு ராஜபந்தே அரசனால் தண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டாலும் சத்ருணாஞ்ச சத்ருக்களால் பீடை ஏற்பட்டாலும் பிரதர்ஷனி அது தோன்றும் போல் இருக்கும் நேரத்திலேயே அம்மா நீ வந்து என்னை காத்தருள வேண்டும். பிராணாத்யேஷு சர்வேஷு துவம் ஹி ரக்ஷான சம்சயா என்று ஹரிவம்ச புராணம் அம்பாளை கொண்டாடுகின்றது. வராக புராணத்திலும் சரணம் துவாம் பிரபத்யந்தே ये देवी परमेश्वरीं तेषां जायते किंचित् அசுபம் ரணசங்கட்டே. பெரிய ஆபத்து ஏற்பட்டு போர்கள் நடந்தாலும் அம்பிகே உன்னை சரணென்று அடைந்தவர்கள், உன்னை பூஜிப்பவர்கள், உன்னை தியானிப்பவர்கள், உன்னுடைய ஸ்துதியை செய்பவர்களுக்கு எந்த ஒரு அசுபமும் நிகழாது என்று வியாசாச்சாரியர் கூறுகின்றார். சர்ப்ப வியாக்ர பயே கோரே, சர்ப்பம் முதலான விஷஜந்துக்கள் மிருகங்கள் இவற்றால் ஏற்படும் பயமே ஆனாலும் கோரே உயர்ந்ததான மிகவும் கோரமான சோரஜ பயே ததா, திருடுகள், வழிப்பறி கொள்ளையர்கள், தீவட்டி கொள்ளையர்கள் அவர்கள் பயம் ஏற்பட்டாலும் சரி. நிர்காலாஸ்தோ பிபத்தச்ச, அம்பா தனியாக மாட்டிக்கொண்டிருக்கின்றேன், என்னை பிடித்து வைத்திருக்கின்றார்கள், சகல பீடையும் தருகிறார்கள், என்னை அடித்து துன்புறுத்துகின்றார்கள் என்ற நிலையெல்லாம் நீங்கி தாம் சாரே யத்யஸ்து மாணவஹா, எப்பேற்பட்ட பரிஸ்தியிலும் அம்பா உன் திருவேடிகளை சரணாரவிந்தங்களை அவன் ஸ்துதிக்கின்றானோ சோபி பந்தேர் விமுக்த ஸ்யாத், சகல விதமான பந்தங்கள், அரிஷ்டங்கள், துக்கங்கள், க்ஷயம், ரோகமாகட்டும், சகல பயமாகட்டும், வியாதியாகட்டும், அல்லது பிணி பீடை பைசாச பாதங்களே ஆனாலும் சாத்து சம்முகம் வர்ததே சிரம், உன்னால் காப்பாற்றப்பட்டவர்களாக உன் பக்தர்கள் வெகுகாலம் வாழ்வார்கள் என்கின்றார். அடுத்த ஸ்லோகத்திலே காந்தார மத்திய திருடலக்னதயாவசன்ன மக்னாஸ்ச வாரிதி ஜலே ரிபுபிஷ்ச ருத்தா யஸ்யா பிரபன்ன சரணௌ விபதஸ்தரந்தி சாமே சதாஸ்து ஹிருதி சர்வ ஜகத் சவித்ரி, சகல ஜகத்திற்கும் சவித்ரு தேவதையான ஆதித்யன் போல் ஒளிர்பவளான எவளுடைய திவ்ய சரணத்தை பிடித்து கொண்டால் சகல பய ஸ்திதிகளும் நீங்குமோ, சகல ரோகங்களும், சகல அரிஷ்டங்களும், சகல கவலைகளும், பீடைகளும், பிணி, வியாஜ்யம், வழக்கு முதலானவை நீங்குமோ, அப்பேற்பட்ட பரதேவதையை நான் ஸ்துதிக்கின்றேன் என்கின்றார். பாணாசுர பிரஹித பன்னக பந்த மோக்ஷ தத்பாஹு தர்ப்பதளநாத் உஷயாச்ச யோகா பிராத்யும்னினா திருதமலப்யதயத் பிரசாதாத் சாமே சிவா சகலமப்யசுபம் க்ஷிணோது. பாணாசுராதி அசுரர்கள் எவர்கள் தேவாதிகளையும் கட்டி வைத்து பாசபந்தங்களினாலே கட்டி வைத்து பல்வேறு இன்னல்களை தந்தார்களோ, நாகபாசாதிகளினால் கட்டி அனிருத்தனை பந்தப்படுத்தின பாணாசுரனுடைய சமத்தை நீக்கின எந்த ஒரு பரதேவத்தை உண்டோ, இவ்விஷயத்திலே கிமர்த்தம் பீரு மாபைஸ்துவம் ஆபைஷீ சுபலோச்சனே பஸ்ய சுஷ்ரோணி சம்பிராப்தம் மத்கிருதே மதுசூதனம் யஸ்ய சங்க துவனம் ஸ்ருத்வா பாஹுசப்தம் பலஸ்ய ச தானவா நாசமேஷ்யந்தி கர்ப்பாச்சாயுர் சிரோயுஷாம் என்றபடி நாகபாசத்தினால் கட்டப்பட்ட அனிருத்தனுடைய நிலை எவளுடைய கிருபையினால் கிருஷ்ணன் எவளை பூஜித்து அவளுடைய அருளால் தன்
குமாரனுடைய சமத்தை நீக்கினானோ அப்பேற்பட்ட அப்பரதேவதையின் ஹிருதயாகாசத்திலே இருந்து கொண்டு சகலம் அசுபம் க்ஷணோத்து, சகல அசுபத்தையும் நீக்கி அருளட்டும் என்கின்றார். அடுத்த ஸ்லோகத்திலே பாபஹா புரஸ்ய தனயா புனருத்விதோ மாம் அத்யாபி ஹர்த்தும் அயம் ஆகத இத்யுதீதம் யத் சேவனேன பயம் இந்திரையா அவதூதம் தாம் ஆதிதேவதருணியும் சரணங்கதோஸ்மி என்ற ஸ்லோகத்தினாலே குமாரனாக ராவணனாக வந்து தேவாதிகளை ஆட்டிப்படைத்த ராவணாரியான ராமனும் எவளுடைய திவ்ய சரணாரவந்தங்களை பூஜிப்பதினாலே பலம் பெற்று ராவணனை அழித்தானோ அப்பேற்பட்ட பரதேவதியை நான் ஸ்மரிக்கின்றேன். அவளின் ஹிருதய ஆகாசத்திலே இருந்து சகல விதமான அசுபங்களையும் நீக்கட்டும். ஆசாத்திய தேவசனம் தௌத பாத கராம்புஜா உபஸ்பிருஷ்ய சுச்சிசாந்தா பவிவேஷ அம்பிகாந்திகம் நமஸ்தே துவாம் அம்பிகே அபீக்ஷம் சசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணஸ்தனுமோதனாம் தது அனுமோதத்தாம் என்று ருக்மிணி பிராட்டியும் அந்த துர்காதேவியை சந்தானயுதாம் சிவாம் கணபதி குமாரன் இருவரோடு கூடிய அந்த துர்காதேவியை உமாதேவியை ஸ்மரித்த மாத்திரத்திலே அடுத்த கணம் கிருஷ்ணன் எவர் கண்முன் ஆவிர்பவித்து அவளுடைய சமத்தை நீக்கினானோ அப்பேற்பட்ட பரதேவத்தை நமக்கு அருளட்டும். யத்யானஜம் சுகம் அவாப்யம் அனந்த புண்ணியைஹி சாக்ஷாத் தமச்சுத பரிக்ரஹம் ஆஸ்வவாபுஹ கோபாங்கனாஹ கில யதர்ச்சன புண்ணியமாத்ராஹ சாமயே சதா பகவதி பவது பிரசன்னா. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தகோம குமாரிகாஹ என்று பாகவதம் எவர்களுடைய காத்யாயினி விரதத்தை வர்ணிக்கின்றதோ காத்யாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேஹி பதிம் குருதே நமஹா என்று அவர்கள் பூஜித்த அந்த காத்யாயினி விரதத்தின் பலனாக எந்த அபலைகளான அந்த பாலைகள் கிருஷ்ணனுடைய பத்னிகளாக பின்னால் ஏற்கப்பட்டனரோ அப்பேற்பட்ட அப்பரதேவத்தை நான் ஸ்மரிக்கின்றேன். சாமே சதா பவது சுப்பிரசன்னா என்கின்றார். ராத்திரிம் பிரபத்ய இதி மந்திரவித பிரபன்னான் உத்போத்ய மிருத்யுவதிமன்ய பலை பிரலோப்ய மத்வாச தத்விமுகதம் பிரதனம் நயந்தீம் ஆகாசமாதி ஜனனீம் ஜகதாம் பஜேதாம். ராத்திரிமிதி ராத்திரி சுக்தத்தினாலே எந்த பரதேவத்தையை நிஷா தேவதையை அந்த தேவியை ஹரிவம்ச புராணத்தில் கூறப்பட்டபடி விதினா உபாசித்து அந்த திரிபுர சுந்தரியின் சிகண்டினியின் கிருபையினாலே நாகம் பிரவிக்ஷாமி பூதோக்த மாயா பிரம்மணோ துஹிதுஹு சம்ராக வஸ்திராயாஹ ஜாயதே விரேதே சந்தீயதே ச ராத்ரிஸ்து மாம் புனாது ராத்ரிஹி ஸ்வமேதத் புஷ்யாந்தம் யத் புராணம் ஆகாசம் தத்ரமே ஸ்தானம் குரு அபுனர்பவாய அபுனர்ஜன்மனி ஏதாவதேவ ராத்திரே விரதம் ச இதி. சகல பூதங்களுக்கும் சிரேஷ்ட நிலையை உயர்நிலையை தரக்கூடியது உயர்ந்த சிவந்த பட்டாடையை அணிந்த அப்பரதேவத்தை பிரம்மாதிகளால் துதிக்கப்பட்ட பரதேவத்தை பரசிவ மகிஷி நவச்சண்டிகா ஆனவள் ஜீவன்கள் ஜாயத்தே மிரியத்தே என்றபடி பிறந்து இறந்து மிருதச்ச சந்தீயத்தே தேகாந்தரேன சம்வித்தியத்தே என்று ஒரு பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலிலே அந்த மாயை என்கின்ற பிறவிச் சூழலிலிருந்து விடுபடுவதற்காக ராத்திரி தேவதையை எவ்வாறு உபாசித்தார்களோ அபுனர்பவாய மீண்டும் பிறவாத நிலையை எய்துவதற்காக உபாசித்தார்களோ அப்பேற்பட்ட அப்பரதேவத்தை என்னை காத்தருளட்டும். சகல ஆபத்துகளிலிருந்தும் என்னை சம்ரக்ஷணம் செய்யட்டும். தேசகாலேஷு துஷ்டேஷு தேவி சந்திரகலாஸ்துதி சந்தியோஹோ அனுசந்தேயா சர்வாபத் வினிவாரே. 18 ஸ்லோகத்திலே துர்கா சப்தசதியின் சாரத்தை நமக்கு வழங்கிய அப்பைய தீட்சிதர் இதை சந்தியா காலங்களிலும் மிகவும் சாக்கியதமமான மாலை வேளையிலே அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும். தஸ்யுக்கள் என்கின்ற திருடர்கள் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் நமக்கு செய்வினை முதலானவை செய்பவர்கள் அந்த செய்வினை முதலான பீடைகளால் பிணிகளால் அவஸ்தைகளால் துக்கம் ஏற்பட்டு மனக்லேசம் ஏற்பட்டு ரோகங்கள் பலவிதம் ஏற்பட்டு
அல்லது அரிஷ்டங்கள் ஏற்பட்டு துன்பங்கள் ஏற்பட்டு இன்பம் நிறைந்த இல்லறத்திலே துன்பம் மிகுந்து காணப்படும் பரிஸ்திதியிலே ஆதித்யாதி நவக்கிரக தேவதங்களின் சேஷ்டிதங்களினாலே அல்லல்படும் சகல ஜீவராசிகளும் சகலவிதமான க்ஷமத்தை பெறவும் சகலவிதமான அரிஷ்டங்களும் துக்கங்களும் வியாதிகளும் பீடையும் வழக்கு வியாஜ்யங்கள் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு சகலவிதமான இன்பங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். அப்பரதேவதையின் திவ்ய சரணாரவிந்தங்களிலே நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த காமாட்சியின் அருளாளையினாலே சகலவிதமான க்ஷமங்களையும் பெற வேண்டும் என்ற நல்லதொரு உபதேசத்தை சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆக்ஞைக்கு உட்பட்டு துர்கா சந்திரகலாஸ்துதி என்கின்ற உயர்ந்ததான அப்பைய தீட்சிதர் அவர் தம் கிருதிகள் என்கின்ற மகத்தான சாகரத்திலே ஒரு திவலையை நாம் இன்று அனுபவித்தோம். இதற்கு நம் சத்குரு சரணாரவிந்தங்களிலே அனன்யமான கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை வியாஜமாக கொண்டு இதை கேட்பவர் அனைவரும் சகல க்ஷேமங்களையும் அடையட்டும். இதை சொல்பவர் அனைவரும் சகல வித்வான்களாக ஆகட்டும். இதை கூறுபவர், படிப்பவர், உபாசிப்பவர், அம்பிகையை தொழுபவர், இதை நினைந்து கொண்டு செல்பவர் அவர்களுக்கு காரிஜயம் ஏற்படட்டும். சகல விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் யாவும் துய்க்க வேண்டும் என்று அப்பரதேவதியின் திவ்ய சரணாரவிந்தங்களிலே ஆச்சாரியவரியரான விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆணையினாலே இதை செய்து அவர் திருவடிகளிலே சரணாரவிந்தார்ப்பணமஸ்து என்று சமர்ப்பணை. அன்னை அன்பினுக்கு மங்களம். ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம். என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். இச்சையாவும் முற்றி வைக்கும் சிச்சி வைக்கும் மங்களம். உருகாத நெஞ்ச முன்பால் உருகிற்றே உருக்கத்தாலும் பெருகாத கண்ணீராராய் பெருகிற்றே பெருக்கால் முன்னும் சருகாத ஞானம் பூத்து தனித்து இன்ப கனியாய் காண பருகாத மதுரத்தேனை பருகினேன் பயன் பெற்றேனே. பிறப்புமை தொனாய் இயற்கையான சித்தியே இப்பிறப்பெனக் கழித்து செந்தளித்த சக்தியாம் பஞ்சபூத பேதமாய் பிரபஞ்சமாய் பிரச்சண்டமாய் விஞ்சினார் எனக்கு யோக வீரளித்த தன்மையால் தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்விலான் பயன்களும் என் வக்கிலே வரங்களும் பக்தியிற்கசிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கநேக போக பாக்கியங்கள் மென்மையும் எங்குமோங்க எங்கரத்து இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் ஹரிநாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் பேரிலாத இன்ப பொங்கி விடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி நாமகீதம் பாடுவோம். தர்மசக்தி வாழ்க வென்று சந்ததம் கொண்டாடுவோம். சத்குருதே 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 மங்களம். சத்குரு ஸ்ரீ ஞானானந்த ஞான தேவா மங்களம். சத்குரு ஸ்ரீ ஞானானந்த தேவா மங்களம். ஜெய சத்குரு சரணாரவிந்த கீ ஜெய. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கீ ஜெய.